வணக்கம். வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. மேஷ ராசிக்கு இந்த மே மாதம் தொழில் நல்லா சாதகமாக இருக்க போகுது. 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட தொழிலில் உங்களோட நிலையை நல்லா பலப்படுத்துவார். உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களோட உயர் அதிகாரிகளோட செயல்பாடுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. உங்களோட ஆதிக்கம் பணியிடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. வேலையில் நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிற ஒரு ஈகோவை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது மோசமடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலையில் திருப்தியோடு செஞ்சு முடிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல சாதகமான பலன்கள் கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நிதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் உங்களோட வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி நகரப்போகுது. மந்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கு நல்ல சாதகமான ஒரு காலகட்டம் பயன்படுத்திக்கோங்க. 12ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் இவங்க 3 பேரும் இணையிறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் பார்வை சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் உங்களோட நிதி நிலைமையை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்க போகிறாரு. பணம் உங்களுக்கு பல விஷயத்துலேருந்து மூலமாக உங்களுக்கு வரலாம். அது எப்படி தக்க வைக்கிறது, அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவான் கூட உதவி பண்ணுவார். வியாபாரத்து மூலமாகவும் நல்ல பணம் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன தான் படிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. ஆனால் இயல்பாக உங்கள் பேச்சில் ஒரு மாற்றம் தெரிய போகுது. ஒரு ஈகோயிஸ்டிக்காக கொஞ்சம் திமிருத்தனமாக நான் விளையாட்டுக்கு பண்ணுறேன், கேஷுவலாக பேசுகிறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் மற்றவங்கள புண்படுத்த போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சூரியன், சுக்கிரன், குரு பகவான் இவங்க 3 பேரோட காம்போவை பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே ஒன்றா இருக்க போகிறாங்க. ஒன்றா இருந்து உங்களோட 7ஆம் வீட்டை பார்க்க போகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா காதல் இல்லைனா லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க திருமணம் செய்து கொள்வதில் நல்லா வெற்றி பெறலாம். இந்த நேரம் நல்லா சாதகமான பலன்கள் கொடுக்கும். காதல் திருமணம் நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. சுக்கிரன் உங்களோட முதல் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் சூரியன் பகவான் இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, வார்த்தைகளை பயன்படுத்துகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். 12ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் பிரச்சனைகள், கோளாறுகள் வர வாய்ப்பு உண்டு. ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனைகள், இஎன்டி தொடர்பான பிரச்சனைகள், கண் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள்.